என்ன கௌதம், என்னாச்சு? திடீர்னு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன விளையாடுறீங்களா? நைஸா நீங்க ஒரு மாத்திரை போட்டு சாப்பிட்டுட்டீங்களா? இல்ல ஜனனி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஒரு நிமிஷம் கிட்ட வாயேன். எதுக்கு? ஏங்க இத பாருங்க, இதெல்லாம் சரியில்லை. என்ன ஆச்சுன்னு கரெக்டா சொல்லுங்க. ஏன் ஒரு மாதிரி வழியறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க வாயேன் சொல்றேன். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. கேட்க மாட்டேன். வேண்டாம் கௌதம், எதுக்கு இப்ப எழுந்திருக்கீங்க? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் கிட்ட வாயேன். வரமாட்டேன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க கௌதம், நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துரும்னு சொல்லிருக்கீங்க. அது தெரியாம நான் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேன். விடுங்க கௌதம், விடுங்க கௌதம், விடுங்க. ஜனனி, ஜனனி கதவை தோற. ஜனனி, கதவை தோற. ஜனனி, ஜனனி, ஏன் அப்படிலாம் பண்ணி மனத்தை வாங்குற? ஜனனி, ஜனனி, கதவை தோற. இங்க பாருங்க, நீங்க சரியில்லை. நீங்க வந்து இன்னைக்கு வெளியிலே படுங்க. ப்ளீஸ் ஜனனி, அசிங்கமா இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? புதுசா கல்யாணம் ஆனவங்க, நான் வெளியே படுத்த. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க நீங்க சரியில்லை. எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படல, அதனால நீங்க உள்ள வரக்கூடாது. கிராமத்துல இருந்துதான் சாமி வந்து தடுக்குதான். கதவை தோற. சொன்ன கேளு ஜனனி, கதவை தோற.
சொன்ன கேளு ஜனனி. கதவு தோற ஜனனி, கதவு தோற ஜனனி. ஜனனி நானும் முத்து மாமாவும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஜனனியும் கௌதமும் வருத்தப்பட்ட இப்படி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. எந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்குள்ள ஒண்ணுமே நடக்கலன்னு இத பார்க்கும் போதே தெரியுது. இதை இப்படியே விடக்கூடாது. நானும் மாமாவும் சந்தோஷமா இருக்கோம்னு போய் சொல்லியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். இது மிகப்பெரிய பாவம்னு எனக்கு தோணுது. இந்த பாவம் எனக்கு வேண்டாம். இந்த விஷயம் முத்து மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவரு ரொம்ப வருத்தப்படுவாரு. இதை எப்படியாச்சும் யாருக்கும் தெரியாம சரி பண்ணிடணும். சூப்பரா இருக்க ஜனனி. இன்னுமா அந்த மாத்திரை வேலை செய்யுது? நேத்து மாடத்தை வாங்கி மந்தையில வச்சிட்டீங்க. சாரி ஜனனி, நான் மட்டும் அப்படிலாம் நடக்கும்னு நினைச்சேன். ஐ எம் ரியலி சாரி. தப்பா நினைச்சுக்காத. இல்ல கௌதம், எனக்கு ஆக்சுவலி புரியுது. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். உங்களை உள்ள விடாம கலாட்டா பண்ணி அது இதுன்னு பண்ணிட்டல. எனக்கு ஆக்சுவலி என்ன பண்றதுன்னே தெரியல கௌதம். எல்லாம் உங்க மாமா பண்ண வேலை. சொதப்பி விட்டாருன்னு நினைக்கிறேன். நாம என்னென்னமோ நினைச்சோம். நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா விதி ஒண்ணு நடத்துது. அவரு பண்ண வேலையில நாம என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தோமோ அது நடக்காமலே போயிடுச்சு கௌதம். சரி விடு ஜனனி, இனி அதை யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. இனி நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம். ஜனனி, இதோ வந்துட்டா நீ. என்ன நீ இங்க வா. இங்க பாரு, நிறைய பூ இருக்கு. நான் உனக்கு வச்சிடுறேன். திரும்ப. என்ன நீ காலங்காத்தால இவ்ளோ பூவு? என்ன விசேஷம்? என்ன நீ புதுசா காலங்காத்தால வெக்கலாம் பண்றீங்க? நேத்து 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 என்ன நீ நேத்து நேத்துன்னு நேத்தே இவ்ளோ நேரம் இழுக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. நான் ரூமுக்கு போனப்ப முத்து மாமா எனக்காக இந்த பூ, பழம், இனிப்பு இது எல்லாமே வாங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன நீ சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. நிஜமாவா? கௌதம், கௌதம், கௌதம்! ஏய், ஐயோ, பேசாம இரு. கௌதம் எதுக்கு கூப்பிடுற? எனக்கு வெக்கமா இருக்கு. இவ்ளோ சந்தோஷத்தை நான் எங்க போய் சொல்றது? சரி, ஓகே. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் என்ன முத்து மாமான்னு போய் கேட்டேன். அவர் என்ன மன்னிச்சிடு வெண்ணிலா. நான் ஸ்வேதாவை நினைச்சுக்கிட்டு உன்னை ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன். இனிமே மறந்தும் கூட என் நினைப்புல அவ வரவே மாட்டான்னு சொல்லி என் தலையில பூவை வச்சு அப்புறம் இனிப்பெல்லாம் ஊட்டி விட்டாரு. ஐயோ அண்ணி, என்ன அண்ணி? நாங்க ஒண்ணு நினைச்சோம், ஆனா விதி வேற மாதிரி நடத்திருக்கு. நீங்க என்ன நினைச்சீங்க? அது ஒண்ணு இல்ல. அதை விடுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க மேல சொல்லுங்க. போ ஜனனி, இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காத. எனக்கு வெக்கமா இருக்கு. அண்ணி சூப்பர் அண்ணி, சூப்பர். கௌதம், கௌதம், அவரை கூப்பிடுறேன். என்ன ஜனனி கௌதம் கௌதம்னு ஏலம் போடுற? நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வர்றதுக்குள்ள 10 தடவை கௌதம்னு கூப்பிட்டேன். விஷயம் தெரியுமா? என்ன? அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டையா? ஐயோ, உங்க வாயில கொலை கட்டிய வைக்க. அவங்க 2 பேரும் ஐயோ, ஏன் ஜனனி என் மானத்தை வாங்குற? வெண்ணிலா, முத்து மாமா,
மேல வா, பேசணும். அண்ணன் கேட்டுருச்சு போல இருக்கு. ஏதாவது சொல்லி சமாளிங்க அண்ணி, சரியா? ம். ஐயோ, முத்து மாமா எல்லாத்தையும் கேட்டுடுச்சு போல இருக்கே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? முத்து மாமா, என்ன வெண்ணிலா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? எல்லா விஷயத்திலும் எவ்வளவு பக்குவமா புத்திசாலித்தனமா நடத்துவேன். இந்த விஷயத்துலயே ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்ன மன்னிச்சிடு முத்து மாமா. என்ன மன்னிச்சிருக்க? சின்ன பசங்க அவங்க கிட்ட போய் என்னென்னமோ ஜனனி கிட்டயும் கௌதம் கிட்டயும் ஏன் போய் சொல்லிட்டு இருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு மனநிலை ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு நேரம் வேணும், அவகாசம் வேணும்னு கேட்டல. அப்ப சரி சரின்னு தலையாட்டின. இப்போ இல்ல உனக்கு நிஜமா இதுல ரொம்ப குறைய தோணுதா? இல்ல சொல்லிடு, எனக்கு எதையும் மனசுல மறைச்சு வைக்காத. என்ன சொல்லு. நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு சும்மா இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது வாயை திறந்து சொல்லு. இல்ல நான் இப்படி ஒதுங்கி இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் வேற மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறியா? அது எதுவாக இருந்தாலும் தயவு செய்து வாயை திறந்து சொல்லிடு. சொல்றேன் முத்து மாமா. இத நான் உன்கிட்ட சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஜனனி கௌதம்க்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? நமக்கு கல்யாணம் நடந்தாதான் அவங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு நினைச்சு விலகியே இருந்தாங்க. அது எனக்கு அப்ப புரியல. அதுக்கப்புறம் இப்ப பார்த்தா இன்னும் நமக்குள்ள எதுவும் இல்ல, பிரிஞ்சிருக்கோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதனால இப்ப வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழல முத்து மாமா. அப்படி அவங்க சத்தியம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சு நான் கொஞ்சம் சுத்தி வளைச்சு பேசி சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னதான் அவங்களுக்குள்ள சத்தியம் பண்ணிக்கிட்டாலும் சின்ன சிறுசுக தானே, ஒரே ரூம்ல வேற தங்கி இருக்காங்க. சின்ன வயசு. அதான் எப்படி முத்து மாமா, மனசு மீறின தவிப்பு அந்த உடம்புக்கு இருக்கும்ல, அதனாலதான் அதை பார்த்து என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதை எப்படி முத்து மாமா பார்த்தும் பார்க்காத மாதிரி போ சொல்ற? அதனாலதான் இப்படி ஏதாவது போய் சொன்னாலாவது அவங்க நம்பி சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்ப கேட்டியே, எனக்கு அப்படிலாம் மனசுக்குள்ள ஒண்ணுமே இல்ல முத்து மாமா. அதான் நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேனே, நான் இப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முத்து மாமான்னு. நீ என் கூட இருந்தா எனக்கு அது போதும் முத்து மாமா. சரி வெண்ணிலா, எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா நம்ம 2 பேரும் சேராம இருக்கன்ற விஷயம் அவங்க 2 பேருக்கு எப்படி தெரிஞ்சது? ஜனனி சின்ன பொண்ணா இருந்தாலும் படிச்சவ முத்து மாமா. எனக்கு அவகிட்ட ஒளிச்சு மறைச்சு நடிக்க தெரியல. எத்தனை நாளைக்கு தான் மாமா நடிச்சு ஏமாத்த முடியும்? இன்னைக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு சங்கடத்தோட தான் இந்த பொய்ய சொன்னேன். என்ன மன்னிச்சிருவீங்களா? என்ன முத்து மாமா இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? ஏதோ யோசிக்காம கோவத்துல பட்டு பட்டுன்னு பேசிட்டேன். ஏற்கனவே உனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருக்கேன். இப்போ உனக்கு கஷ்டம் தான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்க போறதுதான் தெரியல.
என்ன நைட்லாம் தூங்கல போல இருக்கு? ஐயோ, கண்ணெல்லாம் வர சோர்வா இருக்கு. நான் வந்து ருத்ராவுக்கு தங்கச்சி தான் வரும்னு சொன்னேன். ஆனா ஜிலேபி தம்பி தான் வரும்னு சொல்றா. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா ரெண்டுமே ஒண்ணுதான். வெளியில நீ போய் மாப்பிள்ளையும் நீ வர சொல்ல, நான் கொஞ்சம் பேசணும். முத்து மாமா, நீ ஏதாவது நான் சொன்னேன்னா பாரு, நீ என்னையும் குழந்தை மாதிரி நடத்தாத, நான் பேசிக்கிறேன். சிரிச்சிட்டிங்களா? போங்க மேடம், போய் 2 பேர்த்தையும் வர சொல்லுங்க. போங்க. ஜனனே, மாப்பிள்ள, உங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. எங்களுக்காக தியாகம் பண்றோன்னு நீங்க உங்க வாழ்க்கைய ஆரம்பிக்காம இருக்கிறது தப்புமா. அது எங்களுக்கு எந்த சந்தோஷத்தையும் கொடுக்காது. எனக்கும் வெண்ணிலாக்கும் அது எந்த விதத்திலும் நல்லதும் பண்ணாது. நீங்க சின்ன பசங்கடா, உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கணும், ஒன்னா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அத இல்ல ஜனனி, எனக்கு சொல்றதுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குடா. என்ன ஜனனி நீ? இல்லம்மா, இது உங்க அண்ணனோட பிரச்சனை. அதுக்காக அவரை போட்டு நீ மாப்பிள்ளை கிட்ட போய் சத்தியம் வாங்குறது, அவரை கஷ்டப்படுத்துறது, இதெல்லாம் தப்புமா. இது நீ அவருக்கு கொடுக்குற தண்டனை தான் நான் பாக்குறேன். தப்பு ஜனனி, ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்ற? என்னமாமா டக்குன்னு இந்த பிரச்சனையில இருந்து என்ன அந்நியமாக்கிட்டீங்க? நான் இந்த வீட்டு பையன் இல்லையா? எனக்கு உங்க பிரச்சனையில பங்கு கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? அது அப்படி இல்ல மாப்பிள்ள. நான் வெண்ணிலா அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் அக்கான வாய் நிறைய கூப்பிடல, மனசார கூப்பிடுறேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி உங்களையும் என் சொந்த தாய் மாமா மாதிரி தான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணுன்னா அது எங்களுக்கும் தானே. நீங்க என்ன அப்படி நினைச்சாலும் நான் எப்பவுமே உங்களை அந்நியமா நினைக்கல. உங்களுக்கு எப்படி எங்க வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் ஜனனியும் சும்மா விளையாடிட்டு தான் இருக்கோம். ஆனா அதை வச்சு நாங்க பிரிஞ்சிருக்கோங்கிற முடிவுக்கெல்லாம் வர வேண்டாம். அப்படி நாங்க பிரிஞ்சிருக்கோம் நீங்க நினைச்சா நீங்களும் அக்காவும் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஆரம்பிக்கிறோம். ஆனா அது வரைக்கும் நானும் இந்த பிரச்சனையில இருந்து விட்டு கொடுத்து போக மாட்டேன்.